வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம உளி கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இந்த கருவாடு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு புளி, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம கருவாடை வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து லைட்டாக சூடாக தண்ணி அதில் ஊற்றிட்டு 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தேன் 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு துண்டு தேங்காய், இதை எடுத்துகிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சீட்ஸ் வந்து வெந்தயம், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு இருக்குல்ல, அது தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி லைட்டாக வறுத்துடலாம். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அதையுமே போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணியிருக்கோம், அதுவுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புளியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படி நல்லா கொதித்து வரட்டும். அந்த தண்ணி வந்து 1/4 பங்கு அளவுக்கு சுண்டணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவாடு தொக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். கருவாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.